புதுவை பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் வட்டாரத்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன்மை பிரிவாக இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், யூத் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், ஐஎன்டிசி போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற பிரிவுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும், மாஹேயில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் 2024 ஆண்டு தேர்தல் இதுவரை முடிவடைந்து இன்றைய தினம் வாக்குகள் எண்ணக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். இந்த வாக்குகள் எண்ணுவதற்கு முன்பாக, அந்த தேர்தலுக்கு முன்பாக கணிக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டினை நேற்றைய தினம் மக்களிடத்திலே வேண்டுமென்றே வதந்தியை பரப்பக்கூடிய அளவிற்கு பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டிருக்கின்றார்கள். அதனால் மனசோர்வு இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்றைய தினம் காலையிலே அதற்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும், அதற்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே அதற்குரிய மாநில தலைவர்கள் அனைவரும், அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், போட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி கலந்து கொண்டுகின்ற நேரத்திலே அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக கணக்கு கேட்டுக்கொண்டு வருகின்ற நேரத்தில் வரக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவில் இருக்கின்றது என்று சொல்லலாம். ஏறக்கூடிய 150 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எளிதாக பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கின்றது சொல்லலாம். அது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. நாம் வருகின்ற 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நாங்கள் சொல்லக்கூடிய நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளும். ஏனென்றால் அங்கு சென்றதற்கு பிறகு முழுமையான அந்த தேர்தல் முடிவு வருகின்ற வரை முழுமையாக அங்கு செயல்பட்டு இந்த கட்சிக்கு உண்டான படியை செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது உறுதியாகி இருக்கின்றது. அந்த வெற்றியை நாம் கையில் எடுத்து வர வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் முழுமையாக இருந்து அந்த பணியை செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.